நான் இன்னைக்கு காலையில் when I preached about violent people. Matthew 11:13 வீட்டில் போய் டைம் இருந்தால் வாசிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள். அது இங்கிலீஷில் எப்படி தெரியுமா? வைலண்ட். எனக்கு தெரியும் இந்த ஒரு மாதிரி லூக்வாமா, அப்படி ஒரு யார் வேணாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு தண்ணி இருக்குன்னா தொட்டு பார்க்கலாம். அந்த தண்ணி சூடாக இருக்கா சில்லுன்னு இருக்கா அப்படின்ற எப்போ தெரியும்னா தொட்டால் தான் தெரியும். கரெக்டாக இல்லைங்களா? உங்கள் முன்னாடி ஒரு தண்ணி வச்சு டெல்மி இந்த 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 தண்ணியினுடைய டெம்பரேச்சர் சொல்லுங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்வீங்க அக்கா லெட் மீ டச் இட் அப்படின்னு சொல்வீங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் ஒரு தண்ணி கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா அதை யாராவது தொட்டு பார்க்குவாங்களா? இப்போ நான் கொதிக்கிற தண்ணி இங்கே வச்சுட்டு கமான் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொட்டு பார்ப்பீங்களா? யூனோ, பிசாசும் உலகமும் பாவமும் தொட முடியாத ஒரு கிறிஸ்தவன் யார் தெரியுமா? கொதிநிலை கிறிஸ்தவன். இதுதான் இங்கிலீஷில் ஒரு வேர்ட் இருக்கு. இதுக்கு இங்கிலீஷில் வேர்ட் இருக்கு, பைபிளில் இருக்காது. ஃபர்வெண்ட். உங்ககிட்ட டைரி இருந்தால் இந்த வேர்டு நீங்கள் எழுதணும். ஃபர்வெண்ட், FERVENT. A fervent Christian is an untouchable Christian. நீங்க கொதி நிலையில இருந்தீங்கன்னா அக்கா பாவம் இருக்கு, இந்த உலகம் ஃபுல்லா பாவம் இருக்கு, இந்த உலகம் ஃபுல்லா பிசாசின் போராட்டம் இருக்கு. நீங்க கொதி நிலையில இருந்தா எந்த பயலும் உன்னை வந்து தொட்டு பார்க்கணும்னு நினைக்க மாட்டான். எந்த ஸ்பிரிட்டும் உன்னை சீண்டணும்னு நினைக்க மாட்டான். ஹல்லேலூயா. அந்த தேசத்தின் ராஜாவே எலியாவை அழிக்கணும்னு நினைச்சா கூட எலியாவுடைய சுண்டு விரல கூட ஆகாப்பால தொட முடியல. ஏன் தெரியுமா? எலியா இஸ் a fervent man. There was some fire அவருக்குள்ள. பரலோக ராஜ்யம் யாருக்குரியது தெரியுமா? பலவந்தம். அதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கு வைலண்ட். சீக்கிரத்தில் ஒரு யூத் மீட்டிங் வைக்கணும். அந்த யூத் மீட்டிங் டைட்டில் வைலண்ட்னு வைக்கணும்னு எனக்கு ஆசை. என் ஆசை வைலண்ட் பீப்புள் தான் எனக்கு வேணும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா, நான் சந்திக்கிற பல வாலிபர்கள், நானும் பேசிக்குவோம், நம்மளை விட இவன் மெச்சூராக இருக்கான்ல, நம்மளை விட இவன் ஞானமாக இருக்கான்ல, எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு வியந்திருக்கும் நிறைய வாலிபர்களை பார்த்து. அப்படியெல்லாம் வாலிபர்களை கர்த்தர் வச்சுக்கா. என் ஆசை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் இப்படி ஒரு ஃபர்வெண்ட்டாக மாறணும். இந்த ட்ரைனிங் எப்போ, அந்த கொதிநிலை எப்போ வரும் தெரியுமா? கீழே அனல் வைக்கும் போது தான். ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளை ஃபயர் ஆக்குச்சு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அந்த பிரச்சனை நம்ம லைஃப்பில் வரலன்னா நம்ம கூட தான் இருந்திருப்போம். இன்னைக்கு இவ்வளோ ஃபயராக நம்ம மாறினதுக்கான காரணமே நமக்கு வந்த போராட்டங்கள் தான். ஸோ ட்ரைனிங் கம்ஸ் எப்படி தெரியுமா? நம்ம கூடவே இந்த ஃப்ரெண்ட் நமக்கு துரோகம் பண்ணா பாருங்க, அது ட்ரைனிங். நம்ம நேசிச்சவங்க நம்மளுக்கு விரோதமாக பேசினாங்க பாரு, தட்ஸ் ட்ரைனிங். உங்க லைஃப்ல ஒரு பெரிய போராட்டம் உங்களை வந்து சந்திச்சு பாருங்க, அது ஒரு ட்ரைனிங்.